ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தேல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், குருமிளகு, கருவேப்பிலை, ஆனியன், தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். சுவையான தேல் ரெடி. சட்னி சாம்பாரே செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.